இமானுவேல் சேவனுடைய பிள்ளைகளை வச்சுட்டா அது அவங்களுக்குள்ள நினைச்சாங்களா என்ன அளவு தவறு அது. அவங்களும் அது எதிர்ப்பு கொடுத்துருக்கணும். தந்தையார் இப்படி கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வருத்தத்தோடு பதிவு பண்ணிருக்கணும். அந்த வேதனையில நான் சொல்றேன், ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் இருக்கின்ற தேவேந்திரர்கள் பூஜிக்கின்ற ஒரு தெய்வமாக கருதுகின்ற தியாகி இமானுவேல் சேகர் என்பதை அரசு மறந்துவிடக்கூடாது. எதற்காக மணிமண்டபம் கட்டணமோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்ற வேதனையை நான் சொல்கிறேன். இந்த வேதனை அளிக்கிறது. மற்றவர்கள் கேட்கவில்லையே என்ற ஆதங்கம் இருந்தாலும் கூட இப்பொழுதுதான் நான் பார்த்தேன், யாரையும் அழைக்கவில்லை. அரசு விழா என்று சொல்ல போரிலே அவர்களுக்காகவே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவர்களாகவே அதை திறந்து விட்டார்களே தவிர எங்களை போட்டு தலைவர்களை அழைத்திருந்தால் அன்றே எதிர்ப்பு கொடுத்திருப்போம். எங்களை அழைக்கவில்லை. காரணம் திமுக காரர்களாக திறந்தார்கள், அவ்வளவுதான். நான் தான் போனேன், இப்பதான் பார்த்தேன், நேத்தான பார்த்தேன். சர்ச்சை இல்ல. மக்கள் அதாவது மக்கள் மத்தியில எனக்கு புகார் சொல்லிட்டே இருந்தாங்க, போன்ல பேசிட்டே இருந்தாங்க, கண்ணன் அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனா நேரடியா சென்று பார்த்தது நேற்று தான். நான் தான் நேரடியா போய் பார்த்தேன். நேரடியா பார்த்த பிறகுதான் அந்த வேதனை நான் வெளிப்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு என்பதை சொல்றேன். குறைந்தது ஒரு 50 லட்சம் கூட செலவழிச்சுக்க மாட்டாங்க. இதுக்கு 3 கோடி பட்ஜெட்ல நாங்க கொடுத்தோம்னு சொல்லி முதலமைச்சர் போட்டிருக்காரு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான ஒரு மக்களை ஏமாற்றுகள் என்பதை அந்த மணிமண்டபத்தை பார்த்த நீங்க பத்திரிகையாளங்க தானே, போய் பாருங்களேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. பார்த்தா இது வேல்யூ எவ்வளவு, இது எவ்வளவு செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு கொச்சப்படுத்திருக்காங்க, நீங்க தயவு செய்து போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அதோட மட்டும் இல்ல, வாடகை கூட போறாங்க. மணிமண்டபத்தை வாடகை கொடுத்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அவர் தான் முதலமைச்சர் தான் பண்றாரு நினைக்கிறேன். திமுக அரசு தான் பண்ணுது. வாடகை கொடுத்தவர் என்ன மணிமண்டபத்தை வாடகை கொடுத்தாங்க? காமராஜ் மணிமண்டபத்தை நாளைக்கு வாடகை கேட்டா கொடுப்பாங்களா? மகாத்மா காந்தியுடைய மணிமண்டபத்தை கேட்டா கொடுப்பாங்களா? திரும்ப என்ன இது? அநியாயமா மக்களை எங்களை சமுதாயத்தை கொச்சப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. இந்த வேதனை இந்த எலெக்ஷன்ல தெரியும். இதான் நான் சொல்ல முடியும்.